எடுக்கப்படக்கூடாதுன்னு சொன்னோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஒவ்வொருக்கும் நல்ல ஒரு ஆச்சரியமான வார்த்தை. அல்லேலூயா. இது போன மாதத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். போன மாதத்திலே ஆண்டவர் சொன்னார். பேசிட்டோம். ஏசாயா 50:7 வாசிச்சோம். கர்த்தர் நமக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அல்லேலூயா. அந்த வசனத்தின்படியே ஆண்டவர் போன மாசம் நடத்தினார். அல்லேலூயா. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் துணையாய் நின்றார். ஆமென். எல்லாருக்கும் அப்படிதான் ஆண்டவர் நின்று இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் தான் நமக்கு துணை. ஆகவே அவர் தான் நமக்கு துணை செய்கிறவர். அவர் தான் நமக்கு துணையாய் நிற்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை செஞ்சார்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டோம். அவரை நமக்கு துணையா நம்ம வச்சா நம்ம ஒரு நாள் வெட்கப்படவே மாட்டோம்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் போன மாதத்துல அப்படியே நடத்தினார். அல்லேலூயா. வெட்கப்படாதபடி, தலைகுனியாதபடி ஆண்டவர் உதவி செய்து ஆண்டவர் குடும்பத்தை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். 2 மாதம் சம்பளம் கிடையாது. ஆனால் கடந்த 2 மாதம் எப்படி நாங்கள் நடத்தணும், என்ன எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சோன்றது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரால் நடத்தப்பட்ட எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. வருமானமே இல்லாம குடும்பத்தை நடத்துறது கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் துணை செய்தார். அவர் துணையா இருந்தார். ஆகவே ஞானமான சில காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். நாங்க ஒரு சில முயற்சிகளை எடுத்தோம். இதெல்லாம் இப்படிலாம் செய்யலாம், இதை பண்ணலாம்னு சொல்லி இதெல்லாம் வண்டியுடைய ஆர்சி புக்கெல்லாம் வச்சு இந்த மாசத்தை நம்ம எதை மெயின்டைன் பண்ணலாம், இல்லை காசுலாம் கட்டணுமே நாங்க ஒரு ஐடியா பண்ணோம். எங்க சுயத்துல ஒரு ஐடியா பண்ணோம். கர்த்தர் எங்களை உதவி செய்தார். ஒரு வண்டியும் போல, ஒரு ஆர்சி புக்கும் போல அந்த மாதத்தை நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நான் அவர் கொடுத்த வாகனம் நம்ம சுயமா சில நேரங்களில் யோசிக்கலாம். கர்த்தர் அதை அனுமதிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக முயற்சி பண்ணும்போது நாங்க ஜெபிச்ச ஒரே ஜெபம் தான், உங்களுக்கு சித்தமானா இது வாய்க்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அரைகுறை மனசோடு தான் இருந்தது. ஆனா கர்த்தர் அதெல்லாம் அப்படி விடவே இல்லைங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்திலும் நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கையிலும் அது அப்படியே நடக்கணும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இந்த மாசத்துலயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 43